ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कदाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. நேத்து வணக்கம். பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? பாகவதம் சொல்லலாமா? ஒரு பாயிண்ட். பசுவதை நிறைய நடந்திருக்கு. அப்போ எப்போ நெக்ஸ்ட் வந்து எப்போ நிறைய சுகதேவ நடந்திருக்கு? சுகதேவ கோஸ்வாமி வந்து பசுவின் பாலை அருந்துறாரு. அதே மாதிரி எல்லாருக்கும் அவங்க எல்லாரும் விநியோகம் பண்றாங்க, பக்தர்களுக்கு எல்லாம். எருது பசு எல்லாம் வளர்த்து வீட்டுல. ம் இப்போ வந்து பசு பால் இல்லாட்டி உடனே கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சிடுறாங்க பசு எருது. ம் ம் ஓகே. கலியுகத்துல ரொம்ப மோசமா நடக்கிறாங்க பசு. ம் ஓகே. தேங்க்யூ மாதாஜி. பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் வேறுபாடு இல்லைன்னு பார்த்தோம் மாதாஜி. அதனால இப்ப கலியுகத்துல பகவான் வந்து நம்மளுடைய நாம ரூபத்துல தான் இருக்காரு அப்படின்றத பார்த்தோம். ம் அது சைத்தன்ய மகாபிரபு அதனாலதான் நாம சங்கீர்த்தனத்தை கொடுத்திருக்காங்க. அதை நம்மளும் பாடணும், மத்த எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க மாதாஜி. ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கடல், மலைகள், சுரங்கங்கள் ம் எல்லாவற்றிலிருந்து மனிதனுக்கு தேவையான கிடைக்கின்றன. எப்பொழுதுனா பகவான் நாமத்தை இடைவிடாமல் கூறும்பொழுது பூமி தாய் அள்ளி அள்ளி குடிக்கிறார், ம் எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். கிடைக்கிறது. ஓகே. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் 17 கலி பெற்ற தண்டனையும் பரிசும். அந்த சாப்டர் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ பரீட்சித் மகாராஜர் பார்க்குறார், அந்த கலிபுருஷன் ஒரு சூத்ரனா இருக்கக்கூடியவன் ஒரு அரசனை போல உடை அணிஞ்சு அந்த எருதையும் பசுவையும் அடிக்கிறத பார்க்குறார். அதனால கோபம் வந்து அவர் பல கேள்விகளை கேட்குறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் காண்டிபதாரியான அர்ஜுனனும் இந்த பூமியை விட்டு மறைஞ்சதுனால என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி நீ இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்லாம் வந்து கேட்குறார். ஸோ அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க புக்கு இருக்கிறவங்க. 5வது ஸ்லோகத்தில் கடைசி லைன் அதில் வந்து டிரான்ஸ்லேஷனில் ஒரு சின்ன தவறு இருக்குது. நேற்று படிக்கும்போது நான் யோசித்தேன், அதுக்கப்புறம் திரும்ப இங்கிலீஷில் எடுத்து பார்க்கும்போது இந்த தவறு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது.
5வது ஸ்லோகத்துல எனவே இருபிறப்பு எய்தாதவர்களை கொண்டிராத அப்படின்னு இருக்கு இல்லையா, 2 நெகட்டிவ் வராது. இருபிறப்பு எய்தாதவர்களை கொண்ட மக்களாட்சியில் எல்லோரும் மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்பதால் அது ஒரு கலியின் அரசாங்கமாகத்தான் இருக்க வேண்டும். கொண்டிராதன் இருக்கக்கூடாது. இருபிறப்பு எய்தாதவர்களை கொண்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு சத்திரியனா இருக்கிறவர் ஆதரவற்றவர்களை பாதுகாப்பு அளிக்கணும் மாதாஜி. ஆனா இங்க அது பசுவா இருந்தாலும் அதுக்கும் நம்ம பாதுகாப்பு அளிக்கணும். இந்த கலியுகத்துல இந்த அதாவது இந்த அரசாங்கத்துல ஆட்சியாளர்கள் வேஷம்தான், எப்படி ராஜாவுடையல இருக்கிறாங்களே ஒழிய ஆனா அவங்க ராஜாவா இல்ல. அந்த பெய்தாதவர்களை கொண்ட அந்த அந்த சத்திரிய குணம் இல்லாம இருக்கிறவங்க ஆட்சி பண்றது இந்த கலியுகத்துல அப்படி இருக்கு. இருபிறப்பு எய்தது அப்படிங்கிறது சத்திரிய குணத்தை குறிக்கிறது கிடையாது. இருபிறப்பு எய்தது அப்படிங்கிறது ஆன்மீக குருவை ஏத்துக்கிறது. ஆன்மீக குருவை ஏத்துக்கிறவங்க முதல் பிறப்பு தாய் தந்தையரால கொடுக்கப்படுது, 2வது பிறப்பு ஆன்மீக குருவால கொடுக்கப்படுகிற பிறப்பு. ஸோ சத்திரியர்களுக்கும் தீட்சை இருக்கு, வைஷ்யர்களுக்கும் தீட்சை இருக்கு, 3 கேட்டகரிக்கும் இருக்கு. பிராமண, சத்திரியா, வைஷ்யா 3 பேருக்கும் இருக்கு தீட்சை வாங்கிக்கலாம். அவங்க இந்த சம்ஸ்காரங்கள் இருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்மீக குருவை சரணடைஞ்சு தீட்சை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேதத்தின்படி ஆட்சி நடத்துவாங்க. கலியோட ஆட்சியா இருக்காது, அது பகவானுடைய ஆட்சியா இருக்கும். புரியுதா அந்த வித்தியாசம்? அதான். எனவே இருபிறப்பு எய்தாதவர்களை கொண்ட மக்களாட்சியில் எல்லோரும் மகிழ்ச்சியற்றவராக இருப்பதால் அது ஒரு கலியின் அரசாங்கமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும். கொண்டிராதன் இருக்கிறத கொண்ட அப்படின்னு மாத்திக்கணும். ஓகே, இன்னைக்கு நாம 8வது பதம் பார்க்கலாம். பதம் 8. ந ஜாது கௌரவேந்திராணாம் தோர்தண்ட பரிரம்பிதே பூதலே அனுபதந்தி அஸ்மின் வினாதே பிராணினாம் சுஷக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். குருவம்சத்து அரசர்களின் கரங்களில் நன்கு பாதுகாக்கப்பட்டு வந்தோர் ராஜ்யத்தில் கண்களில் கண்ணீருடன் நீ துக்கப்படுவதை இப்பொழுதுதான் முதன்முறையாக நான் காண்கிறேன். இன்று வரை பூமியில் உள்ள ஒருவரும் அரசாங்கத்தின் அலட்சியம் காரணமாக ஒருபோதும் கண்ணீர் சிந்தியதே இல்லை. ஸோ குருவம்சத்துல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அப்படின்னு பரீட்சித் மகாராஜர் சொல்றார். எந்த பிரஜைகளுக்கும் எந்த துன்பமும் வந்தது கிடையாது. எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா, அரசனுடைய பாதுகாப்புல எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்பதான் நான் முதலா இந்த மாதிரி துன்பப்படுறதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த எருதை பார்த்து சொல்றார். பொருளுரை சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மனிதர்கள் மற்றும் மிருகங்களின் உயிர்களை காப்பதுதான் ஓர் அரசாங்கத்தின் முதலும் முக்கியமான கடமையாகும். அரசாங்கம் மனிதருக்கும் மிருகங்களுக்கும் இடையில் உயிரின் விஷயத்தில் வேற்றுமையை பாராட்டக்கூடாது. இக்கலியுகத்தில் அரசாங்கமே மிருகவதைக்குரிய நவீனமான ஏற்பாடுகள் செய்வதை காண்பதென்பது தூய ஆத்மா ஒருவருக்கு பயங்கரமான அனுபவமாகும். பரீட்சித் மகாராஜன் எருதின் கண்களில் கண்ணீரை கண்டு வருந்தினார். மேலும் இதற்கு முன் நடக்காத இத்தகைய ஒரு சம்பவத்தை தனது நல்ல ராஜ்யத்தில் நடப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியமும் அடைந்தார். உயிரை பொறுத்தவரை மனிதர்களும் மிருகங்களும் சமமாக பாதுகாக்கப்பட்டனர். இதுதான் இறைவனுடைய ராஜ்யத்தில் உள்ள வழிமுறையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ சத்திரியனுக்கு அந்த தைரியமும் இருக்கணும், காப்பாற்றக்கூடிய தைரியமும் இருக்கணும், அதே சமயத்துல வேதங்கள் படியும் அவங்க நடக்கணும். ஸோ அதனால தான் இங்க கொடுத்துருக்காரு. இதுதான் இறைவனுடைய ராஜ்யத்தில் உள்ள வழிமுறையாகும். பகவானுடைய ராஜ்யம் அப்படின்னா அங்க எல்லா உயிர்களும் சமமா தான் பார்க்கப்படுது. பகவான் சொல்றார் பகவத்கீதையில மமை வாம்சோ ஜீவலோகே அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களை மட்டும் குறிப்பிடல பகவான், எல்லாரையும் சொல்றார், எல்லா ஆத்மாக்களையும் சொல்றார், எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றார். ஆனா அவரே சட்டமும் வகுத்திருக்கார். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு உணவு அப்படிங்கிற சட்டமும் இருக்கு. அப்படி சாப்பிட்டா தப்பு கிடையாது. ஒரு புலி இருக்கு, அந்த புலிக்கு பசிக்கும் போது அது ஒரு மானை வேட்டையாடி சாப்பிடும்போது அதுக்கு அந்த புலிக்கு அந்த பாவம் சேராது. அதே மாதிரி ஒரு பல்லி இருக்கு, அது இன்னொரு பூச்சியை பிடிச்சு சாப்பிடுது, அதுக்கு பாவம் கிடையாது. ஆனா சாஸ்திரங்கள் படி நடக்க வேண்டிய மனிதன் சாஸ்திர விதிகளை மீறி, சாஸ்திரங்கள்லையும் நம்ம பல இடங்கள்ல பார்த்தோம்,
இந்த முதல் காண்டத்திலே பல இடங்கள்ல பிரபுபாதர் பொருளுரைகளை கொடுக்குறார். மிருகவதைக்கும் சாஸ்திரங்கள்ல வழி இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி தமோ குணத்துல இருக்கிறவங்க அந்த துர்தேவதைகளுக்கு பலியிட்டு அந்த மாம்சத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது வந்து மாம்சம் சாப்பிட்றத உற்சாகப்படுத்துறதுக்காக கிடையாது. அந்த மாதிரி அதை சாப்பிடவே முடியாது, சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு அந்த குணம் உள்ளவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக, அவங்க திருத்தறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அந்த வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால எந்த வரைமுறையும் இல்லாம இன்னைக்கு நடக்கிற மாதிரி அரசாங்கங்களே வந்து பெரிய மிருக அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிருகங்களை கொல்லக்கூடிய நவீன கசாப்பு கூடங்களை உண்டாக்கி அது மூலமா இது வந்து பிரபா சொல்றார், ஒரு தூய ஆத்மா ஒருவருக்கு பயங்கரமான அனுபவம் ஆகும். இந்த இவ்வளோ கொலை நடக்கும்போது எப்படி அந்த நாட்டில் வந்து அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். ஒரு பக்கம் ஒரே கொலையா நடக்குது, ஒரு பக்கம் மக்கள் சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி இருக்கும் இல்லையா? நாம கொலைனா எதை மட்டும் நினைக்கிறோம், மனிதர்களை துன்புறுத்தி மனிதர்களை கொல்றதை மட்டும் நம்ம கொலைன்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே மிருகங்களை வதை பண்றதும் மிகப்பெரிய கொலைதான். மா சௌரபே யாத்ர சுஷோவ்யேது தே விருஷலாத் பயம் மாரோதீர் அம்பபத்ரம் தே கலானா மயிஷாஸ்தரி. ரொம்ப அன்போட கூப்பிடுறார் பாருங்க. சுரபி மகனே, இனிமேல் நீ வருந்த தேவையில்லை. இந்த இழிவான சூத்திரனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. மேலும் பசுரூபம் கொண்ட தாயே, பொறாமை கொண்ட எல்லா மனிதர்களையும் அடக்கி ஆள்பவனாக நான் வாழும் வரை நீ அழ வேண்டிய காரணம் இல்லை. அனைத்தும் உனக்கு நன்மையாகவே இருக்கும். கவலைப்படாத. நான் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் இருக்கேன். கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், இந்த தர்மத்தை நிலைநாட்டுவேன். அப்போ அம்பா அப்படின்னு கூப்பிடுறார். பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படிங்கிறார். அம்பா அப்படின்னா தாயே, அந்த பசுவை வந்து தாயே அப்படின்னு கூப்பிடுறார். பத்ரம் தே அப்படின்னா உனக்கு எல்லா மங்களங்களும் உனக்கு உண்டாகட்டும், உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கட்டும். கண்டிப்பா நான் இருக்கிற வரைக்கும் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்றார். அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்கிற மாதாஜி. ஹரே. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரிஷத் மகாராஜனை போன்ற தலைவர்கள் நாடு ஆளப்படும் போதுதான் பசுக்கள், எருதுகள் மற்றும் பிற மிருகங்கள் ஆகியவற்றிற்கு பாதுகாப்பு அளிப்பது சாத்தியமாகும். பரிஷத் மகாராஜன் பண்பாடுள்ள இரு பிறப்பு செய்திய சத்திரிய அரசர் என்பதால் அவர் பசுவை தாய் என்று அழைக்கப்படுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே வளர்க்கப்படும் ஆன்மீக உலகங்களில் உள்ள பசுக்களுக்கு சுரபி என்று பெயர். மக்களின் உருவ வம்சங்கள் பகவானுடையதை போலவே உள்ள அதை போன்றுதான் இங்குள்ள பசுக்களும் ஆன்மீக உலகில் உள்ள சுரபி பசுக்களின் உருவ அம்சங்களை பெற்றுள்ளன. ஜட உலகில் மனித சமூகம் மக்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் அளிக்கிறது. ஆனால் அற்புத உணவாகிய பாலை கொடுத்து மனிதனை காப்பாற்றக்கூடிய சுரபி வம்சத்தை பாதுகாப்பதற்கு எந்த சட்டமும் இல்லை. பசு, எருது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பரிஷத் மகாராஜனும் பாண்டவர்களும் நன்கு அறிந்திருந்தனர். பசுவதை செய்பவர்களை கடுமையாக தண்டிக்கவும் கொன்றுவிடவும் அவர்கள் தயாராக இருந்தனர். பக்தர்களாக உள்ள தலைவர்களும் பொருத்தமான சட்டங்களும் இல்லாததால் பசுவிற்கு, எருதிற்கும் பாதுகாப்பு அளிக்கப்படுவதில்லை. மனித சமூகம் பசு மற்றும் எருதின் முக்கியத்துவத்தை உணர்ந்து முக்கியமான இம்மிருகங்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இதனால் பசுக்களிடமும் பிராமணர்களிடமும் மிகவும் அன்பு கொண்டவரான பிராஹ்மண ஹிதாயா பகவான் நம்மிடம் திருப்தி அடைந்து நமக்கு உண்மையான அமைதியை அளிப்பார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ. நமக்கு உருவம் அப்படிங்கிறது பகவானுடைய உருவத்தை ஒத்து இருக்கு இல்லையா? எந்த உருவத்தை ஒத்து இருக்கு? நமக்கு விஷ்ணுவோட உருவத்தை ஒத்து கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய உருவத்தை ஒத்து நமக்கு 2 கைகள். பகவான் எப்படி இருக்காரோ அதே உருவத்தை நமக்கு கொடுத்துருக்காரு.
அதே மாதிரி ஆன்மீக உலகத்துல சுரபி பசுக்கள் எப்படி இருக்குமோ அந்த உருவத்தை ஒத்து இந்த உலகத்துல பசுக்கள் இருக்கு. ஸோ அந்த பசுவுடைய குழந்தையான எருதும் அந்த பசுவும் அங்க இருக்காங்க. ஸோ அதனால தான் சுரபியின் மகனே அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த பிரம்ம சம்ஹிதால இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். சிந்தாமணி பிரகர சத்மஷு கல்ப விருக்ஷ லக்ஷாவ்ரதேஷு சுரபீரபிபாலயந்தம் லக்ஷ்மீ சகஸ்ர சதசம்பிரம சேவ்யமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு பிரம்மா சொல்றார். ஸோ லக்ஷாவ்ரதேஷு சுரபிர் அபிபாலயந்தம். அபிபாலயந்தம் அப்படின்னா அவர் சுரபி பசுக்களை பராமரிக்கிறார், மேய்க்கிறார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சுரபி பசுக்கள் அங்க கோலோக விருந்தாவனத்துல இருக்கு. கோலோகம் அப்படின்னாலே பசுக்களுடைய உலகம்னு அர்த்தம். பகவானுக்கு அத்தனை பிரியமானது பசுக்கள். அதனால்தான் பகவானை வணங்கும் போது நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு சொல்றோம். பிரம்மண்ய தேவாய அப்படின்னா பிராமணர்களால் வழிபடப்படக்கூடியவர். திரும்ப சொல்றேன், பிராமணர்கள்னா பிறப்பினால கிடையாது, குணத்தினால. யாரெல்லாம் பகவானை தூய்மையான அன்போட வழிபடுறாங்களோ எல்லாரும் பிராமணர்கள் தான். நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச. பசுக்களையும் பிராமணர்களையும் காப்பாற்றக்கூடியவர் பகவான். அவர்களுக்கு ஹிதம், ஹிதம் அப்படின்னா நன்மை செய்யக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய பகவான கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக அப்படி சொல்லி நம்ம நமஸ்காரம் பண்றோம். ஸோ ஆனா இப்ப இருக்கிற இந்த கடவுள் சிந்தனை இல்லாத அரசாங்கத்துல இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எஸ்ய ராஷ்ட்ரே பிரஜா சர்வாஸ் த்ரஸ்யந்தே சாத்வி அசாதுபிஹி தஸ்ய மந்தஸ்ய நஸ்யந்தி கீர்த்திர் ஆயுர் பகோ கதிஹி ஏஷ ராஜ்ஞாம் பரோ தர்மோ ஹி ஆர்த்தானாம் ஆர்த்தி நிகிரஹ அத ஏனம் வதிஷ்யாமி பூதத்ருகம் அசத்தமம். தூய்மையான எருதே, ஓர் அரசனின் ராஜ்யத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் துஷ்டர்களாக்கப்படும் போது அந்த அரசனின் நற்பெயர், ஆயுள் மற்றும் நற்பிறப்பு ஆகியவை மறைந்துவிடும். துன்பப்படுபவர்களின் துன்பங்களை தீர்ப்பதுதான் அரசனின் முக்கிய கடமையாகும். எனவே பிற ஜீவராசிகளை இவன் துன்புறுத்துவதால் மிகவும் இழிவான இவனை நான் கொன்று விடுகிறேன். ஸோ துஷ்டர்கள் ஜாஸ்தி ஆகும்போது கண்டிப்பா அந்த அரசனுக்கு என்ன பேர் புகழ்லாம் இருக்குமா என்ன, எல்லாம் போயிடும் இல்லையா? அதான் இங்க சொல்றார். ஸோ அதனால இவன் என்ன பண்றான், உங்களை கஷ்டப்படுத்துறான். கண்டிப்பா நான் இவனை கொண்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்றார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவர்களுடைய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ காட்டு மிருகங்களால் தொல்லை ஏற்படும் போது அவற்றை கொல்ல காவல் அதிகாரிகளும் பிறரும் நடவடிக்கை எடுக்கின்றனர். அதே போலவே திருடர்கள், கூட்டு கொள்ளைக்காரர்கள் மற்றும் கொலைகாரர்கள் ஆகிய சமூக விரோதிகளை உடனே கொன்றுவிட வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். நாட்டில் உள்ள மிருகங்களும் நாட்டின் பிரஜைகளே என்பதால் மிருகங்களை கொள்பவர்களுக்கும் இதே தண்டனையைத்தான் அளிக்க வேண்டும். நாட்டில் பிறந்துள்ள ஜீவனுக்கு பிரஜை என்று பெயர். இப்பிரஜைகளுள் மக்கள் மற்றும் மிருகங்கள் ஆகிய இருவருமே அடங்குவர். நாட்டில் பிறந்துள்ள எந்த ஜீவனுக்கும் அரசருடைய பாதுகாப்பின் கீழ் உயிர் வாழும் உரிமை உள்ளது. காட்டு மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களும் அரசின் பிரஜைகளே என்பதால் அவற்றிற்கும் உயிர் வாழ உரிமை உண்டு. எனவே வீட்டு மிருகங்களான பசுக்களையும் எருதுகளையும் பற்றி சொல்ல தேவையில்லை. பிற ஜீவராசிகளை பயமுறுத்தும் எந்த ஒரு ஜீவனும் மிகவும் இழிவான பிரஜையாவான். இத்தகைய துஷ்டனை அரசர் உடனே கொன்றுவிட வேண்டும். தொல்லை தரும் துஷ்ட மிருகம் உடனே கொல்லப்படுவதைப் போலவே காட்டு மிருகங்களையோ அல்லது பிற மிருகங்களையோ தேவையின்றி கொல்பவனை அல்லது பயமுறுத்துபவனை உடனே தண்டிக்க வேண்டும். எல்லா வடிவங்களில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் பரமபுருஷரின் சட்டப்படி அவரது மகன்களே. எனவே இயற்கை சட்டங்களின் அனுமதி இருந்தால் அல்லாது வேறொரு மிருகத்தை கொல்லும் உரிமை யாருக்கும் கிடையாது. உயிர் வாழ்வதற்காக ஒரு புலி ஒரு தாழ்ந்த மிருகத்தை கொல்லலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்காக ஒரு மனிதன் மிருகத்தை கொல்லக்கூடாது. இது இறைவனின் சட்டமாகும். ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனை உண்டு வாழ்கிறது என்ற சட்டத்தை உண்டாக்கியவரும் அவர்தான். இவ்வாறாக தாவர உணவு உண்பவர்களும் பிற ஜீவராசிகளை உண்டுதான் உயிர் வாழ்கின்றனர். எனவே பகவானால் விதிக்கப்பட்ட சட்டத்தின்படி ஒரு ஜீவராசி குறிப்பிட்ட ஜீவராசிகளை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும். ஒருவன் தன் விருப்பம் போல் அல்லாமல் பகவானின் உத்தரவுப்படி வாழ வேண்டும் என்று ஈஷோபநிஷதம் கூறுகிறது. ஒரு மனிதனால் பகவானால்
ஒரு மனிதனால் பகவானால் நியமிக்கப்பட்ட பல்வேறு தானியங்கள், பழங்கள் மற்றும் பால் ஆகியவற்றை உண்டு உயிர் வாழ முடியும். மிருக உணவிற்கு அவசியமே இல்லை. மாயையில் சிக்கிக் கொண்டுள்ள அரசன் அல்லது தலைமை அதிகாரி சில சமயங்களில் சிறந்த தத்துவவாதி அல்லது கல்விமான் என்று விளம்பரம் செய்யப்பட்ட போதிலும் நாட்டில் கசாப்பு கூடங்களை அமைக்க அவன் அனுமதிக்கிறான். இவ்வாறு வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்தும் செயல் நரகத்திற்கு செல்லும் வழியை திறந்து விடுகிறது என்பதை அவன் அறியவில்லை. தலைமை நிர்வாகி பிரஜைகளான மனிதன் மற்றும் மிருகம் ஆகிய இருவரையும் பாதுகாப்பதில் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மேலும் எந்த இடத்திலாவது ஒரு குறிப்பிட்ட ஜீவராசிக்கு மற்றொரு ஜீவராசியால் துன்பம் விளைகிறதா என்பதையும் அவன் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். பரீட்சித் மகாராஜன் காட்டியதைப் போல் சதா தொந்தரவு செய்யும் ஜீவராசியை உடனே பிடித்து கொன்றுவிட வேண்டும். முட்டாள்களான அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் விருப்பம் போல் குற்றமற்ற மிருகங்களை கொல்வதை குடியாட்சி அல்லது மக்களின் அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. வேத சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பகவானின் சட்டங்களை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். பகவானின் சட்டப்படி பொறுப்பற்ற அரசன் ஒருவன் அல்லது தலைமை நிர்வாகி ஒருவன் அவனுடைய நற்பெயர், ஆயுள், சக்தி, முன்னேற்றமான வாழ்வு மற்றும் மரணத்திற்கு பின் முக்தி ஆகியவற்றை ஆபத்திற்கு உள்ளாக்கி கொள்கிறான் என்று பரீட்சித் மகாராஜன் இங்கு தெரிவிக்கிறார். இத்தகைய மூடர்கள் மறுபிறவியில் கூட நம்பிக்கையற்றவர்களாக உள்ளனர். இக்குறிப்பிட்ட பதத்திற்கு பொருளுரை அளிக்கும் பொழுது அண்மையில் இறந்து போன பெரும் அரசியல்வாதி ஒருவர் விட்டு சென்ற உயிலின் கூற்று நம் முன் கொண்டு வரப்பட்டது. பரீட்சித் மகாராஜனால் குறிப்பிடப்பட்ட பகவானின் சட்டங்களில் அவருக்கு இருந்த பற்றாக்குறைவான அறிவையே அது வெளிப்படுத்தியது. பகவானின் சட்டங்களை பற்றி சிறிதும் அறிந்திராத அந்த அரசியல்வாதி எழுதுகிறார், இத்தகைய எந்த சடங்குகளிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. உடலின் அடிப்படையில் கூட அவற்றிற்கு கீழ்ப்படிந்து நடப்பதென்பது கபட நாடகமாக மட்டுமே இருக்கும். மேலும் நம்மையும் பிறரையும் ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு முயற்சியாகவே அது இருக்கும். இவ்விஷயத்தில் எனக்கு மத பற்று கிடையாது. இந்த நவீன யுகத்தை சேர்ந்த ஒரு பெரும் அரசியல்வாதியின் இக்கூற்றுகளை பரீட்சித் மகாராஜனின் கூற்றுகளுடன் ஒப்பிடுகையில் அதில் பெரும் வித்தியாசத்தை நாம் காண்கிறோம். பரீட்சித் மகாராஜன் சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப பக்திமானாக இருந்தார். ஆனால் நவீன அரசியல்வாதியோ அவரது சொந்த உணர்ச்சிகளில் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஜட உலகில் ஒருவன் எவ்வளவு புகழ் பெற்றவனாக இருந்த போதிலும் அவன் ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவாகவே இருக்கிறான். தனது கைகளும் கால்களும் கூட ஜட இயற்கையின் கயிறுகளால் கட்டப்பட்ட நிலையில் இருந்த போதிலும் முட்டாளான பந்தப்பட்ட ஆத்மா விருப்பம் போல் செயற்படும் சுதந்திரம் தனக்கு இருப்பதாக நினைக்கிறான். முடிவுரை என்னவெனில், பரீட்சித் மகாராஜனின் காலத்தில் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். மேலும் தலைமை நிர்வாகி அல்லது அரசர் மனம் போனபடி வாழ்பவராகவோ அல்லது பகவானின் சட்டத்தை அறியாதவராகவோ இருக்கவில்லை என்பதால் மிருகங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. முட்டாள் நாஸ்திகர்கள் பகவானின் இருப்பை மறுக்க முயல்வதுடன் மதிப்புயர்ந்த மனித வாழ்வை இழக்க வேண்டிய சூழ்நிலையிலும் தங்களை மதச்சார்பற்றவர்கள் என்று பிரகடனம் செய்கின்றனர். மனித வாழ்வு பகவானை பற்றிய விஞ்ஞானத்தை அறிவதற்காகவே உள்ளது. ஆனால் இக்கலியுகத்தில் உள்ள முட்டாள் ஜீவராசிகள் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் என்னும் பகவானின் சட்டங்களுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டவர்களாகவே இருந்த போதிலும் விஞ்ஞான பூர்வமாக பகவானை பற்றி அறிந்து கொள்வதற்கு பதிலாக மத நம்பிக்கைக்கும் கடவுளின் இருப்பிற்கும் எதிரான பிரச்சாரங்களை செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பிரபுபாதர் கொடுத்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ பகவான் சொல்றார், எல்லாருமே என்னுடைய அம்சங்கள் தான், என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் ஜீவோ ஜீவசி ஜீவனம் அந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். நாம கூட இன்னொரு உயிரை கொண்டு தான் உயிர் வாழ்றோம். ஆனால் நமக்கு விதிக்கப்பட்டது என்ன? தாவரங்கள். ஸோ அதுவும் ஒரு ஆத்மா தான், அதுக்கு வந்து உயிர் இருக்கு, ஆத்மா தான் அதுவும். அதனால இப்போ ஒரு கீரை இருக்கு, அந்த கீரையை கூட்டு பண்ணணும் அப்படின்னா வேரோட பிடுங்குறோம். அப்போ அந்த ஜீவனை நாம கொண்டு தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த உலகத்தினுடைய ஒரு மோசமான விதி இது. ஒரு 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 உயிரை கொல்லாம இன்னொரு உயிர் இங்க வாழவே முடியாது. ஆனா மினிமம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, குறைந்தபட்ச வன்முறையை மட்டும்தான் நம்ம கையில எடுக்கணும். அதிகமான வன்முறையில ஈடுபடக்கூடாது. பகவான் என்ன சட்டம் விதிச்சிருக்காரோ அந்த சட்டப்படி வாழ்றதுல எந்த தவறும் கிடையாது. அப்பதான் நம்ம வந்து இயற்கையுடைய சட்டங்களால தண்டிக்கப்படாம இருப்போம். அது கூட நம்ம வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணாம சாப்பிட்டோம்னா பாவம் தான். பகவானுக்கு நிவேதனம் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். ஸோ அடுத்தது பிரபுபாதர் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அரசியல்வாதியை பத்தி சொல்றார். அவருடைய உயிரை பத்தி சொல்றார். அவர் வந்து இந்த சடங்குகள்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு எழுதியிருக்காராம். அப்போ அந்த காலத்துல இருந்த அரசர்களுக்கும் இப்போ இருக்கிற அரசர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பிரபுபாதர் சொல்றார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி பிரபுபாதர் எழுதியிருக்கிறது.
எந்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ என்ன வித்தியாசம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் அரசர்கள், அதுவும் பக்தர்களாக இருக்கக்கூடிய அரசர்கள், சாஸ்திரத்துப்படி ஆட்சி நடத்துனாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க மனம் போன போக்குப்படி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்தபடி அவங்க வாழ்ந்து, அப்போ அவங்க ஃபேமஸாக இருக்கிறதுனால மக்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறத ஏற்றுக்குவாங்க இல்லையா? யார் வந்து இப்போ ஒரு பெரிய திரைப்பட நடிகர் இருக்காரு, அவர் வந்து அவர் என்ன ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாரோ அதே ஸ்டைலை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? இல்லையா? ஸோ இது வந்து இயற்கை. மக்களுக்கு வந்து யாராவது ஒரு முன்மாதிரியான ஒரு நபர் தேவைப்படுறார். ஸோ அவங்கள பார்த்து அவங்க வந்து அவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி அதை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு வழிகாட்டுறவங்க எப்படி இருக்கணும், சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கணும். சாஸ்திரங்களை தெரிஞ்ச ஒரு பக்தர்களா இருந்தாங்க அப்படின்னா சரியான முறையில் வழிகாட்ட முடியும். இல்லைன்னா ஒரு குருடன் இருக்கான், அந்த குருடனுக்கு பின்னாடி நிறைய பேர் நடந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குருடன் நடந்து போறான், அந்த குருடனை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நடந்து போறாங்க. அப்போ அந்த குருடன் ஒரு பள்ளத்துல விழுந்தா என்ன ஆகும்? எல்லாரும் பொதன்னு அந்த பள்ளத்துல தான் போய் விழுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கு இப்போ இருக்கிற நிலைமை. ஒரு குருட்டு தலைவன் வழிகாட்டுறார், அவங்களுக்கு பின்னாடி போற சமுதாயம் அந்த பள்ளத்துல போய் விடுற மாதிரி தான் எல்லாரும் விடுறாங்க. ஸோ ரொம்ப அருமையான பொருளுரை. ஸோ இந்த மாதிரி அவங்க பெருசு பெருசா விளம்பரப்படுத்திக்கலாம். ரொம்ப அவர் தான் நாட்டினுடைய இது அது அப்படின்லாம் விளம்பரப்படுத்திக்கலாம். ஆனா எந்த நன்மையும் ஒன்றும் கிடையாது. கோ அவ்ருஷத் தவ பாதாம் ஸ்திரீன் சௌரபேய சதுஷ்பத மா பூவம்ஸ் துவாதிருஷா ராஷ்டிரே ராஜ்னாம் கிருஷ்ணானுவர்தினாம். அவர் பரீட்சித் மகாராஜன் எருதிடம் திரும்ப திரும்ப பின்வருமாறு கேள்விகள் கேட்டார். சுரபியின் மகனே, உன்னுடைய 3 கால்களை துண்டித்தவன் யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் அரசர்களின் ராஜ்யத்தில் உன்னை போல இவ்வளவு மகிழ்ச்சியற்றவர் ஒருவரும் இல்லை. ஸோ நேர பார்த்தா கூட விசாரிக்கணும் இல்லையா? அதனால கேட்குறார். ஸோ தீர விசாரிக்கணுங்கிறதுனால கேட்குறார். அடிக்கிறத பார்க்குறார், ஆனாலும் அந்த எருதுகிட்ட விசாரிக்கிறார், யார் உன்னை அடிச்சது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வர முடியாது. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். எல்லா நாட்டு அரசர்களும் அல்லது நிர்வாக தலைவர்களும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சட்டங்களை, பொதுவாக பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் அறிந்து அதற்கேற்ப செயற்பட வேண்டும். இதனால் மனித வாழ்வின் நோக்கத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியும். பௌதிக சூழ்நிலைகளால் விளையும் எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு கட்டுவதே அந்த நோக்கமாகும். ஸ்ரீ கிருஷ்ணரின் சட்டங்களை அறிந்தவரால் சிரமமின்றி இம்முடிவை அடைய இயலும். பகவானின் சட்டங்களை பற்றி நாம் பகவத்கீதையில் சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம். அதே சட்டங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் மேலும் விவரிக்கப்படுகின்றன. ஸ்ரீ கிருஷ்ணரின் சட்டங்களை பின்பற்றும் ஒரு நாட்டில் மகிழ்ச்சியற்றவர் ஒருவரும் இல்லை. இத்தகைய சட்டங்கள் பின்பற்றப்படாத ஓர் இடத்தில் முதல் அறிகுறியாக இருப்பது என்னவென்றால், மத பிரதிநிதியின் 3 கால்கள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. இதனால் எல்லா துன்பங்களும் பின்தொடர்கின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக இங்கு தோன்றியிருந்த பொழுது அவரது சட்டங்கள் நன்கு பின்பற்றப்பட்டன. ஆனால் அவர் இல்லாத இச்சமயத்தில் அச்சட்டங்கள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தின் பக்கங்களில் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த ஸ்ரீமத் பாகவதம் தலைமை பதவியில் இருந்தும் ஆன்மீக விஷயத்தில் குருடர்களாக இருப்பவர்களுக்கு இந்நூல் வழிகாட்டியாக அமையும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாதருடைய ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னாக்க, அரசர்களா இருக்கிறவங்க, அதாவது நாட்டை ஆட்சி பண்றவங்க பாகவதத்தை படிக்கணும். பாகவதம் படிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும், அந்த தலைமை பொறுப்புக்கு அவங்க வந்து போகணும். அப்பதான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க, எந்த பக்கமும் சாயாம இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை மனம் போன போக்குல போகாம சரியான நீதியை வந்து நிலைநாட்ட முடியும். பகவானுடைய சட்டங்கள் தான் உயர்ந்தது, அதுக்கு மேல ஒரு சட்டமே கிடையாது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம்னு பார்த்தோம். தர்மம் அப்படின்னா அது பகவானால கொடுக்கப்பட்டது மட்டும்தான் தர்மம். மீதி தர்மங்கள் எல்லாம் மனோதர்மங்கள், கைத்தவ தர்மங்கள் தான்.
அதனால பகவானுடைய தர்மம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பகவான் நேரடியா பேசின பகவத்கீதையில. ரொம்ப சமயம் கிடையாது, அது குருட்சேத்திர யுத்தத்துல அந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி பேசினது. அதனால ரொம்ப விரிவா பேசல பகவான், அதுல வந்து சுருக்கமா தான் சொல்லியிருக்கார். ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல பகவானுடைய சட்டங்கள் ரொம்ப விரிவா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஆன்மீக விஷயத்துல யாரெல்லாம் குருடர்களா இருக்காங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு இருக்கு அவங்களுக்கு, ஆனா ஆன்மீகம் தெரியாது. அப்படிப்பட்டவங்க இந்த பாகவதத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆக்ஞாஹி விருஷபத்ரம் வ சாதூனாம் அக்ருதாகசாம் ஆத்ம வைரூபிய கர்த்தாரம் பார்த்தானாம் கீர்த்தி தூஷணம். எருதே, நீ குற்றமற்றவனாகவும் முற்றிலும் நேர்மையுடையவனாகவும் இருக்கிறாய். எனவே உனக்கு சர்வ நன்மையும் உண்டாகட்டும். உன்னை அங்கஹீனப்படுத்தி பிரதாவின் புத்திரர்களுக்கு இழுக்கை உண்டாக்கியவன் யார் என்று தயவு செய்து சொல். யாருன்னு சொல்லு. யார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு கேட்கிறார். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபதற்கு ஜெய். மகாராஜா ராமச்சந்திரனின் ஆட்சியையும் அவரது அடிச்சூடுகளையும் பின்பற்றிய பாண்டவர்களையும் அவர்களது வம்சத்தினரை போன்றவர்களையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏனெனில் அவர்களது ராஜ்யத்தில் ஒரு பாவமும் அறியாத நேர்மையுள்ள ஜீவராசிகள் ஒருபோதும் துன்பத்திற்கு உள்ளானதில்லை. எருதும் பசுவும் சிறிதும் குற்றமற்ற ஜீவன்களின் சின்னமாகும். ஏனெனில் இம்மிருகங்களின் சாணமும் ஓஜலமும் கூட மனித சமூகத்தின் நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டன. பரீட்சித்து மகாராஜனை போன்ற பக்தர்களின் வம்சத்தினர்கள் தங்களது நற்பெயரை இழக்க அஞ்சினர். ஆனால் இன்றைய தலைவர்கள் இத்தகைய குற்றமற்ற மிருகங்களை கொல்லவும் அஞ்சவில்லை. இதில்தான் முன்பிருந்த அரசர்களின் ஆட்சியிலும் பகவானின் சட்டங்களை அறியாம் பொறுப்பற்ற இன்றைய தலைவர்களின் ஆட்சியிலும் வேறுபாடு காணப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ வந்து மிருதங்கள்லாம் வந்து பசுவோட தோல்ல செய்யப்படுதே அப்படின்னு யோசிக்கலாம் நம்ம. ஸோ அதெல்லாம் இறந்து போன பசுவுடைய அந்த தோல்ல இருந்து தான் செய்யப்படுது. உயிரோடு இருக்கிற பசுவெல்லாம் கொண்டு இதெல்லாம் செய்யப்படுறது கிடையாது. அந்த பசு இறந்து போச்சு, இயற்கையா இறந்து போகும்போது அதனுடைய தோலை எடுத்து இந்த மாதிரி வாத்திய கருவிகள் எல்லாம் செய்யப்படுறது உண்டு. ஆனா இங்க பிரபுபா சொல்றார் பாருங்க, எதுக்காக அந்த விலங்குகள்லாம் இவ்வளவு தூரம் கொண்டாடப்படணும் அப்படின்னா அதோட சாணம் அதோட மூத்திரம் கூட என்ன பண்ணுது, மனித குலத்துக்கு அவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடியது. வேற எந்த விலங்குக்கும் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ யாரா இருந்தாலும் சரி, மலை ஜலத்தை யாரும் அந்த மலத்தை தொட்டாலே என்ன பண்ணணும், குளிக்கணும். ஒரு 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 மலத்தை தொட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குளிக்கணும், இது சட்டம். அதனால தான் நம்ம வந்து டாய்லெட், அதாவது நம்ம போனோம் அப்படின்னாக்க திரும்ப ஒரு தடவை குளிக்கணும். ஏற்கனவே காலம்புரை குளிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப போனோம் அப்படின்னா திரும்ப குளிக்கணும். ஸோ இதுக்கு தேவையில்லை. ஆனால் மலம் கழிச்சோன்னா கண்டிப்பாக குளிக்கணும். அப்போ அதுதான் தூய்மை. ஆனா ஒரு பசுவோட சாணம் அப்படிங்கிறது அவ்வளவு தூய்மையானது, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி இறந்த உடலை தொட்டா குளிக்கணும். இந்த 2 ஈஷோபநிஷத்துல வந்து பிரபுபாதம் வந்து இந்த முன்னுரையில கொடுப்பார், ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ சட்டம், அதாவது வேதங்கள் அப்படிங்கிறதுல முரண்பாடு கிடையாது. வேதங்கள் எதுக்காக அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 உதாரணம் கொடுக்குறார். ஒன்று பசுவினுடைய சாணம், இன்னொன்று சங்கு. சங்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிருகத்தோட எலும்பு தான். அப்போ அந்த சங்கு வச்சு நம்ம என்ன பண்றோம், அபிஷேகம் பண்றோம், பகவானுக்கு ஆரத்தி பண்றதுக்கு முன்னாடி சங்கு ஊதுறோம். பகவானுடைய கையிலே பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு இருக்கு. ஸோ சங்கு வந்து புனிதமானதா சொல்லப்படுது. அதுவும் ஒரு மிருகத்தினுடைய எலும்பு தான், ஆனாலும் அது புனிதமானது. ஸோ அதனால இந்த மாதிரியான இவ்வளவு ஒரு அருமையான ஜீவராசிகளை பகவான் வந்து மனித குலத்தோட நன்மைக்காக கொடுத்துருக்கார். ஆனா அதை கொல்றதுங்கிறது என்ன ஒரு நியாயம்? ஜனே அநாகசி அகம் யுஞ்சன் சர்வதோ அஸ்ய சமத்பயம் சாதுனாம் பத்ரம் ஏவ ஸ்யாத் அசாது தமனே கிருதே. குற்றமற்ற ஜீவராசிகளுக்கு துன்பம் விளைவிப்பவன் யாராக உலகில் எந்த மூலையில் இருப்பவனாக இருந்தாலும் என்னை கண்டு அஞ்சத்தான் வேண்டும். நேர்மையற்ற துஷ்டர்களை அடக்குவதால் ஒருவர் தானாகவே குற்றமற்றவர்களுக்கு நன்மை செய்பவர் ஆகிறார். ஸோ இதான் வந்து ஒரு அரசனுடைய கடமை. யார் வந்து குற்றவாளிய கடுமையா தண்டிக்கிறாங்களோ அப்ப நேர்மையா இருக்கிறவங்கள அவர் இயற்கையாவே பாதுகாத்துறார். யார் குற்றம் செய்யறாங்களோ அவங்கள தண்டிக்கும் போது நல்லவங்க பாதுகாக்கப்படுறாங்க இல்லையா? ஸோ அதனால நான் கண்டிப்பா அதை செய்வேன் அப்படின்னு சொல்றார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. அரசாங்க தலைவர்கள் கோழைகளாகவும் சக்தியற்றவர்களாகவும் இருப்பதால் நேர்மையற்ற துஷ்டர்கள் செழிப்படைந்துள்ளனர்.
ஆனால் எல்லா வகையான துஷ்டர்களையும் அடக்க அரசாங்கத் தலைவர்கள் போதுமான சக்தியை பெற்றிருக்கும் போது அவர்களால் நிச்சயமாக செழிப்படைய முடியாது. துஷ்டர்களை தண்டிக்கும் போது எல்லா நல்ல அதிர்ஷ்டமும் தானாகவே பின்தொடர்கிறது. முன்பே கூறியது போல் நாட்டில் உள்ள அமைதியான குற்றமற்ற பிரஜைகளுக்கு எல்லா பாதுகாப்பையும் அளிப்பது அரசரின் அல்லது நிர்வாகத் தலைவரின் முக்கிய கடமையாகும். பகவத் பக்தர்கள் இயல்பாகவே அமைதி உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் இருப்பதால் அனைவரையும் பகவானின் பக்தர்களாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்வது நாட்டின் முக்கிய கடமையாகும். இவ்வாறாக தானாகவே அனைவரும் அமைதியான குற்றமற்ற பிரஜைகளாக இருப்பார்கள். பிறகு நேர்மையற்ற துஷ்டர்களை அடக்குவது ஒன்றுதான் அரசரின் கடமையாக இருக்கும். இது மனித சமூகத்தில் அமைதியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அருமையான பொருளுரை பாருங்க. ஸோ பிரபுபாதர் எவ்வளோ ஒரு ஒரு கருணையோட இந்த விஷயத்த சொல்றார். நிறைய பேர் தவறு செய்யறவங்க இருக்கலாம், ஆனா கிருஷ்ண பக்தியை பரப்பும் போது திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ துஷ்டர்கள் மட்டும்தான் என்ன பண்ண மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. மற்றவங்கெல்லாம் அறியாம தப்பு செய்யறவங்க, இல்லை ஏதோ சூழ்நிலை காரணமா, இல்லை எப்படி போய் இப்போ நம்மளெல்லாம் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு 4 சட்டத்திட்டத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம மீறி இருப்போம் இல்லையா? 4 சட்டத்திட்டத்தையும் நம்ம சரியா கடைபிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணியிருப்போம்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தவறு நம்ம கிட்ட இருந்திருக்கும். ஆனா ஒரு பக்தர்கள் பிரச்சாரம் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே, திருந்தறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இந்த பிரச்சாரம் அதிகப்படியா நடக்கும் போது என்ன ஆகும், பெரும்பாலான பேர் திருந்திடுவாங்க. அப்போ திருந்தாத துஷ்டர்கள் மட்டும்தான் பாக்கி இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு தண்டிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனா இப்போ நீங்க எத்தனை சிசிடிவி கேமரா வச்சாலும் சரி, என்னென்ன பண்ணாலும் சரி, குற்றங்களை தவிர்க்க முடியல, ஜாஸ்தியாகிட்டே போகுது இல்லையா? மது, அதுக்கப்புறம் மாமிச உணவு, தவறான ஆண் பெண் தொடர்பு, இது இன்னைக்கு பல்கி பெருகிட்டே போகுது. காரணம் என்ன? இந்த பிரச்சாரம் இல்லாததான். ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரம் நடக்க 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 கண்டிப்பா பகவானுடைய நாமம் ஒலிக்க 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 கலி பயந்து ஓடிவிடுவான். கலி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுதான் அரசாங்கம் பண்ண வேண்டியது அப்படின்னு பிரபுபா சொல்றார். அரசாங்கத்தோட கடமை இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சும்மா மதச்சார்பற்ற நாடு அது இதுன்னு சொல்லிட்டு எந்த இதையும் அவங்க பிரச்சாரத்தை எல்லாம் தடுக்கிறது அப்படிங்கிறது அது இன்னும் மக்களை கஷ்டப்படுத்துறது தான். இருக்க இருக்க மக்களுடைய மனநிலை இன்னும் மோசமாக தான் போயிட்டே போகும். அநாகசு இஹ பூதேஷு ய ஆகஸ்க்ரூன் நிரங்குசக ஆகர்த்தாஸ்மி புஜம் சக்ஷாத் அமர்த்தியஸ்யாபி சாங்கதம். ஒரு அற்ப ஜீவராசி கலசத்துடனும் அலங்காரத்துடனும் கூடிய ஒரு சொர்க்கலோகவாசியாக இருப்பினும் குற்றமற்றவர்களை துன்புறுவதன் மூலமாக குற்றம் புரிபவனாக இருந்தால் அவன் நேரடியாக என்னாலேயே நாசம் செய்யப்படுவான். ஸோ நீ சொர்க்கலோகத்துல இருந்தாலும் நான் விடமாட்டேன்னு சொல்ற. தவறு செய்தவன் எங்க இருந்தாலும் நான் அவனை தண்டிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்ற. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதர் ஜெய். பொருளுரை. சர்வலோகவாசிகள் மனிதர்களை விட மிக மிக நீண்ட ஆயுளை சர்க்கலோகவாசிகள் மனிதர்களை விட மிக மிக நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதால் அவர்கள் அமரர்கள் அல்லது மரணமற்றவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். 100 ஆண்டுகளை மட்டுமே அதிகபட்ச ஆயுளாக கொண்டுள்ள ஒரு மனிதனுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு நீடிக்கும் ஆயுள் மரணமற்றதாகவே காணப்படும். உதாரணமாக பிரம்மலோகத்தில் 43,20,000 into 1000 சூரிய ஆண்டுகள் ஒரு பகல் என்று கணக்கிடப்படுவதை நாம் பகவத்கீதையிலிருந்து அறிகிறோம். அதே போலவே மற்ற ஸ்வர்கலோகங்களில் ஒரு நாள் இந்த பூமியில் 6 மாதங்கள் என கணக்கிடப்படுகிறது. அங்குள்ள வாசிகள் அவர்களது கணக்குப்படி 1 கோடி ஆண்டுகள் வாழ்கின்றனர். எனவே ஜட பிரபஞ்சத்தில் உள்ள ஒருவரும் உண்மையில் சிரஞ்சீவி அல்ல என்ற போதிலும் எல்லா உயர் கிரகங்களிலும் வாழ்பவர்களின் ஆயுள் மனிதர்களின் ஆயுளை விட மிக மிக அதிகம் என்பதால் கற்பனையால் அவர்கள் சிரஞ்சீவிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். அத்தகைய தேவலோகவாசிகள் குற்றமற்றவர்களை துன்புறுத்துவார்களானால் அவர்களையும் எதிர்ப்பேன் என்று
பரீட்சித்து மகாராஜன் கூறுகிறார். நாட்டு நிர்வாகி பரீட்சித்து மகாராஜனைப் போல் சக்தி வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதையே இது குறிக்கிறது. இதனால் சக்தி வாய்ந்த குற்றவாளிகளையும் அவரால் நன்கு தண்டிக்க இயலும். இறைவனின் சட்டங்களை மீறுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே ஒரு நாட்டின் நிர்வாக தலைவருடைய கொள்கையாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் பிரம்மாவுடைய வாழ்நாள் கணக்கு சொல்லப்பட்டிருக்கு. சகஸ்ர யுக பர்யந்தம் அகர்யத் பிரம்மனோ விதுகு ராத்திரிம் யுக சகஸ்ராந்தம் தேகோ ராத்திர விதோ ஜனாக அப்படின்னு. சகஸ்ர யுக பர்யந்தம், சகஸ்ர அப்படின்னாக்கா 1000, 1000 சதுர்யுகங்கள். 1000 சதுர்யுகங்கள் வரணும். அப்போ அது வந்து பிரம்மாவுக்கு ஒரு பகல். அந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு இரவு. சதுர்யுகம்னா என்ன? சத்தியயுகம், சத்தியயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம் அண்ட் கலியுகம், 4 சேர்ந்தது சதுர்யுகம். 4 சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். 4 யுகங்கள், சத்திய திரேத துவாபர கலி அப்படிங்கிற 4 யுகங்கள். ஸோ கலியுகம் 4,32,000 வருஷம் கலியுகம். அதை விட 2 மடங்கு துவாபார யுகம், அதை விட 3 மடங்கு திரேதாயுகம், அதை விட 4 மடங்கு சத்தியயுகம். அதனால தான் 4 கோடியே 32 லட்சம் வருஷங்கள் வரும். அது கூட இன்ட்டு 1000 போடணும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு வாழ்நாள், நீண்ட வாழ்நாள் இருக்கும்போது அது என்ன ஆகுது, அவங்களுக்கு மரணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் யாரும் மரணம் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த 14 லோகங்களில் இருக்கக்கூடிய எல்லாமே துன்பங்கள், மரண கோட்டை தான் அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். ஆனால் நமக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய 100 வருஷம் தான் நமக்கு ஆயுள். அதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப லாங் பீரியடாக நமக்கு தெரியுது. அதனால அவர்கள் வந்து அமரர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. உண்மையிலே அவங்க மரணம் இல்லாதவர்கள் கிடையாது. ராஜ்னோ ஹி பரமோ தர்ம ஸ்வதர்மோ ஸ்தானுபாலனம் சாசதோ அந்யான் யதா சாஸ்திரம் அனாபதி உத்பதானிக. அவசர காலம் இல்லாத சாதாரண காலங்களில் சட்டங்களுக்கு கீழ்ப்படிப்பவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் அளித்து சாஸ்திர விதிகளை மீறுபவர்களை தண்டிப்பதே அரசாளும் மன்னரின் உயர்ந்த கடமையாகும். ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா, அந்த எருதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இல்லையா. கண்டிப்பா இவர் வந்து தண்டிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும் இல்லையா. அதனால நான் கண்டிப்பா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அசாதாரணமான காலங்களில் ஒருவருடைய ஆபத் தர்மம் அல்லது உத்தியோக கடமையை பற்றி சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. பெரும் முனிவரான விஸ்வாமித்திரர் அசாதாரணமான ஆபத்து நிறைந்த சூழ்நிலையில் நாய்களின் மாமிசத்தை உண்டு வாழ வேண்டியிருந்தது என்று கூறப்படுகிறது. ஆபத்து அவசர காலங்களில் எந்த வகையான மிருகத்தின் மாமிசத்தையும் ஒருவர் உண்டு வாழலாம். ஆனால் மாமிசம் உண்பவர்களுக்காக எப்பொழுதும் செயற்படும் கசாப்பு கூடங்களை உருவாக்க வேண்டும் என்பதோ, அரசாங்கத்தால் இம்முறை ஆதரிக்கப்பட வேண்டும் என்பதோ இதன் பொருள் அல்ல. ஒருவன் சாதாரண காலங்களில் நாவை திருப்திப்படுத்துவதற்காக மாமிசத்தை உண்டு உயிர் வாழ முயற்சிக்க கூடாது. புலனின்பத்திற்காக அப்படி செய்பவனை தலைமை அதிகாரி உடனே தண்டிக்க வேண்டும். வெவ்வேறு உத்தியோக கடமைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உரிய வழக்கமான சாஸ்திர கட்டளைகள் உள்ளன. அவற்றை பின்பற்றுபவர்கள் ஸ்வதர்மஸ்த அல்லது தங்களது கடமைகளில் உண்மையாக நடந்து கொள்பவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஒருவனது விதிக்கப்பட்ட உத்தியோக கடமை எப்பொழுதும் குறையற்று இருப்பதில்லை என்றாலும் அதை அவன் கைவிடக்கூடாது என்று பகவத்கீதை 18.48 அறிவுறுத்துகிறது. அத்தகைய ஸ்வதர்மத்தை ஒருவன் ஆபத்து அவசர காலங்களில் மீறலாம். ஆனால் சாதாரண காலங்களில் அதை ஒருவன் மீறவே கூடாது. ஆட்சி குழு தலைவர் ஸ்வதர்மத்தை பின்பற்றுபவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் அத்தகைய ஸ்வதர்மம் மாற்றப்பட்டு விடாதவாறு பார்த்துக் கொள்பவராகவும் இருக்க வேண்டும். விதியை மீறுபவன் சாஸ்திரத்திற்கேற்ப தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆவான். மேலும் சாஸ்திர விதிகளுக்கேற்ப அனைவரும் அவரவர் உத்தியோக கடமைகளை நன்கு பின்பற்றுகிறார்களா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டியதும் அரசனின் கடமையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ நிறைய பேருக்கு இந்த கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட், குகன் வந்து ராமருக்கு வந்து மீன் வந்து கொடுத்தாரு, ராமர் வந்து சாப்பிட்டாரு அப்படின்லாம் வந்து பெரிய பட்டிமன்றம் போட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியறது கிடையாது. என்ன புரியறது கிடையாது அப்படின்னா,
பகவான் நினைச்சாருன்னா முழு பிரபஞ்சத்தையும் சாப்பிட்டுருவார். மீன் என்ன பெரிய விஷயமா? எல்லாத்தையும் பகவான் வந்து விஸ்வரூபத்துல என்ன பண்றார்? எல்லாரும் உள்ள போறாங்க, எல்லாரும் உள்ள போறாங்க. ஸோ பகவான் காலம் அப்படிங்கிற ரூபத்துல எல்லாத்தையும் விழுங்கக்கூடியவர். ஆனா பகவான் மீனெல்லாம் சாப்பிடல. அவங்க என்ன பண்றாங்க, இதை வச்சு ஒரு பாயிண்டா வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, அப்படியே பகவான் பண்றதெல்லாம் நீ பண்ணுவ அப்படின்னா பகவான் வந்து பாம்பு மேல ஏறி ரொம்ப அற்புதமா நடனம் ஆடுறாரே, பயமே கிடையாது, சிரிச்சுக்கிட்டே விளையாடுறாரே. எப்படி கோபியர்களோட ராசநடத்துல பகவான் வந்து ரொம்ப ஆனந்தமா நடனம் ஆடுறாரோ அதே மாதிரி காளியன் மேலேயும் ஆடுறாரு. முடியுமா நம்மளால? என்னென்ன, அதாவது எங்கேயாவது ஒரு ஓட்டை கிடைக்குமா, ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்குமா நாமளும் அதை பண்றதுக்கு அப்படின்னே காத்திருக்காங்க. அதனால பிரபுபாதர் இங்க வந்து ஆபத் தர்மம்னா என்ன, ஸ்வதர்மம்னா என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. ஸ்வதர்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய வர்ணாசிரம அந்த 8 பிரிவுகள் இருக்கு இல்லையா, அந்த பிரிவுகள்ல நம்ம எந்த பிரிவுல இருக்கோமோ அந்த அதுபடி நடந்துக்க வேண்டியது நம்மளுடைய ஸ்வதர்மம். ஒரு சத்திரியன்னா அவருடைய ஸ்வதர்மம் என்ன? இந்த மாதிரி ஆட்சி பொறுப்புல இருக்கணும், குற்றம் இல்லாதவர்களை காப்பாற்றணும், துஷ்டர்களை தண்டிக்கணும், எல்லாரும் அவங்களுடைய தர்மத்தை சரியா ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்கணும், மக்களை பாதுகாக்கிறதுனால அவங்க கிட்டேருந்து அவர் வரி வசூல் பண்ணிக்கலாம். ஸோ இது அவருடைய ஸ்வதர்மம் சொல்லப்படுது. ஸோ அப்பப்போ அவங்க வந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்காக யாராவது பிரச்சனை வரும்போது அவங்களோட சண்டை போட்டு அதெல்லாம் பாதுகாக்கிறதுலாம் அவங்களுடைய ஸ்வதர்மம். ஒரு பிராமணனுடைய ஸ்வதர்மம் என்ன? அவர் வந்து வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து மற்றவங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்து கோவிலில் பூஜையெல்லாம் பண்ணி அது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தரத்துக்கு, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு அதை அவர் பயன்படுத்திக்கலாம். அவர் வந்து தனக்காக சேர்த்து வைக்கக்கூடாது, சொத்து சேர்க்கக்கூடாது, இதெல்லாம் பிராமணன் பண்ணக்கூடாது. எப்பவும் பிக்ஷை எடுத்து வாழணும். இது அவருடைய ஸ்வதர்மம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஏற்ற ஸ்வதர்மங்கள் இருக்கு. ஆனா ஆபத்தான காலங்கள்ல அப்போ உயிருக்கு ஆபத்து, உயிர் வாழக்கூடிய தருணங்கள்ல, உயிர் வாழ்றதுக்கான ஆபத்தான காலங்கள்ல அந்த ஸ்வதர்மத்தை மீறுறது தவறு கிடையாது. ஆனா சாதாரணமா இருக்க நாள்லையும் ஸ்வதர்மத்தை மீறுறதுங்கிறது மிகப்பெரிய குற்றம், அது செய்யவே கூடாது. அதுக்காக ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு. விஸ்வாமித்திரர் வந்து நாய்க்கறி சாப்பிட்டார் அப்படின்னு. அவர் என்ன டெய்லி நாயை கொண்டு நாய்க்கறி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு விஸ்வாமித்திரர்னா? கிடையாது. ஏதோ ஒரு ஆபத்தான காலத்துல அந்த காரியத்தை அவர் செய்திருக்கலாம். அதனால வந்து அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆபத்து காலங்களில் அந்த மாதிரி செய்யறது தவறு கிடையாது. ஆனா சில பிரபுபாதர் அவருடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லியிருப்பார். அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவருக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. அப்போ அந்த காய்ச்சலுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, அந்த சிக்கன் சூப் அவருக்கு கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு சிக்கன் சூப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிரபுபாதரும் அதை ஏத்துக்கல. அதாவது அபை, சின்ன குழந்தை அபையும் ஏத்துக்கல, அவங்க வீட்டில் அவங்க பெற்றோர்களும் அதை வந்து மறுத்துட்டாங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கும் பார்க்கலாம் நம்ம சில பேர் வந்து மருத்துவர்களே என்ன பண்ணுறாங்க, இதை சிபாரிசு பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த மாதிரி கேன்சர் அந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, புரோட்டீன் வேணும்னா வந்து அதை சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு கவலை இருக்குது, மாംச உணவு சாப்பிடலன்னா நமக்கு வந்து ஆரோக்கியம் போயிடும், நமக்கு வந்து புரோட்டீன் கிடைக்காது அப்படிலாம் நினைக்கிறாங்க. என்ன உழைப்பு உழைக்கிறாங்க? இப்போ ஒரு பக்கம் ஃபிட்னஸ்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எத்தனை கலோரி செலவு பண்ணுறோமோ அத்தனை கலோரி சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க இல்லையா? நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம்? ஏதாவது உடல் உழைப்பு ஏதாவது இருக்கா இந்த காலத்தில்? உடல் உழைப்புங்கிறது 100% கிடையாது, எல்லாம் மிஷின் தான் பண்ணுது இல்லையா? நம்ம என்ன உடலால் என்ன உழைக்கிறோம்? உட்காந்து இருக்கோம், அவ்வளோதான். உடல் உழைப்புங்கிறது கிடையாது. அதுக்காக தான் வாக்கிங் போகிறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு எதுக்கு மாமிச உணவுலாம் சாப்பிடணும்? எப்படி பார்த்தாலும் சரி, நம்மளுடைய உணவு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், பால், இதில் கிடைக்கக்கூடிய சத்தே நமக்கு போதுமானது. இதுக்கு மீறி ஒரு சத்து, அதுக்கு மீறி அது என்ன ஆகும், புலன்பத்தை வந்து இன்னும் ஜாஸ்தியாக தூண்டிவிடும். ஸோ அப்போது மனம் வந்து இன்னும் மோசமான செயல்களில் ஈடுபடுறதுக்கு தான் போகுமே தவிர பக்தியை நோக்கி வரவே வராது. அதனால இந்த 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆபத் தர்மம்னா என்ன, ஸ்வதர்மம்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ சாதாரண காலங்களில் நம்மளுடைய சொந்த கடமைகளை நாம் எப்போவுமே விடக்கூடாது.
காலம்பரை எழுந்திருக்கிறது, பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்றது, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்பவுமே வந்து விடக்கூடாது. இந்த இதெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து அந்த எருது பேச ஆரம்பிக்கிறாரு. தர்ம உவாச்ச ஏதத் வக பாண்டவே யானாம் யுக்தம் ஆர்த்தாபயம் வச்சக ஏஷாம் குணகுணை கிருஷ்ணோ தௌத்யாதோ பகவான் கிருத்தக. தர்மதேவதை கூறியது, உம்மால் பேசப்பட்ட இவ்வார்த்தைகள் பாண்டவ வம்சத்தை சேர்ந்த ஒருவருக்கு மிகவும் பொருத்தமானவையாகும். பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட பாண்டவர்களின் பக்திபூர்வமான தகுதி முறைகளினால் கவரப்பட்டு ஒரு தூதருக்குரிய கடமைகளை செய்தார். சோ எங்கேயாவது பகவானை பத்தி பேச்சு வந்தாலே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அவரை புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பகவானுடைய புகழாரத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுடைய பக்திக்காக பகவான் எப்பேற்பட்ட காரியம் செய்திருக்கார். அவர் வந்து தூதரா போய் உங்களுக்கு பாண்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சாதகமான இப்படிலாம் பகவான் இருந்திருக்காரே, ரொம்ப பொருத்தமானவங்க தான் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரிசித் மகாராஜரால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளும் விடப்பட்ட சவால்களும் உண்மையான அவரது சக்தியை ஒருபோதும் மிகைப்படுத்தியவே ஆகாது. மத கொள்கைகளை மீறுபவர்கள் சொர்க்கலோகவாசிகளாக இருந்தாலும் அவர்களாலும் தமது கண்டிப்பான ஆட்சி முறையிலிருந்து தப்ப முடியாது என்று பரிசித் மகாராஜர் கூறினார். பகவானின் பக்தர் ஒருவர் பகவானுக்கு இணையாக சக்தியுடையவராகவும் இருக்கிறார் என்பதால் அவர் பொய்யான தற்பெருமை கொண்டவராக இருக்கவில்லை. மேலும் ஒரு பக்தரால் அளிக்கப்படும் வாக்குறுதி நிறைவேற்றுவதற்குரிய மிகவும் கடினமானது என்றாலும் பகவானின் கருணையால் அது நன்கு நிறைவேற்றப்படுகிறது. பாண்டவர்கள் தங்களுடைய தூய பக்தி தொண்டினாலும் பூரண சரணாகதியினாலும் பகவானையே தங்களது சாரதியாகவும் சில சமயங்களில் தூதுவராகவும் செயற்பட செய்தனர். பகவானுக்கு அன்புடன் தொண்டாற்றுவதை தவிர வேறெந்த செயலிலும் ஈடுபடாத தமது தூய பக்தர்களுக்கு தொண்டு செய்ய பகவான் விரும்புகிறார். எனவே தமது பக்தர்களுக்காக பகவானால் நிறைவேற்றப்படும் இத்தகைய கடமைகள் அவரை எப்பொழுதும் இன்பத்தில் ஆழ்த்துபவனாக உள்ளன. அர்ஜுனனின் பேரனும் பகவானின் புகழ்பெற்ற சேவகருமான பரிசித் மகாராஜர் அவரது பாட்டனாரை போலவே பகவானின் தூய பக்தராக இருந்தார். எனவேதான் பகவான் எப்பொழுதும் அவருடனேயே இருந்தார். தன் தாயின் கருப்பையில் உதவியற்ற நிலையில் இருந்த பொழுது அஸ்வத்தாமனின் பிரம்மஸ்தனத்தினால் தாக்கப்பட்ட சமயத்திலிருந்தே பகவான் அவனுடைய இருந்து வந்தார். பக்தர் ஒருவர் எப்பொழுதும் பகவானின் பாதுகாப்பிலேயே இருக்கிறார் என்பதால் பரிசித் மகாராஜன் பாதுகாப்பு அளிப்பதாக வாக்களித்தது ஒருபோதும் அர்த்தமற்றது ஆகிவிடாது. இவ்வுண்மையை ஏற்றுக்கொண்ட தர்ம தேவதை அரசரின் உயர்ந்த நிலைக்கேற்ப அவர் அளித்த வாக்குறுதிக்காக அவருக்கு நன்றி கூறியது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் கொடுக்கிற வாக்குறுதி மாதிரி பரீட்சித் மகாராஜருடைய பேச்சு கிடையாது. நான் சொர்க்கலோகவாசியா இருந்தா கூட தண்டிப்பேன் அப்படிலாம் சொன்னது சும்மா எக்ஸாஜரேஷன் கிடையாது. ஸோ அதனால தர்ம தேவதை வந்து அதை வந்து ஏத்துக்கிறாங்க. எஸ், நீங்க வந்து பகவானுடைய பக்தர். அப்போ பகவான் வந்து எப்படி உங்களுக்கு தூதரெல்லாம் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் எப்படிலாம் பகவானே சேவை செய்தாரோ அதே மாதிரி இப்பவும் பகவான் உங்களோட இருக்கார். கண்டிப்பா உங்களுடைய வாக்குறுதியை பகவான் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த பரீட்சித் மகாராஜருடைய வாக்குறுதிகள், அதாவது அவர் சொன்ன வார்த்தைகள் எதுவும் மிகைப்படுத்தப்பட்டது கிடையாது. கண்டிப்பா அவர் வந்து அதை செய்வார் அப்படின்னு இங்க வந்து நம்ம சொல்றதை பார்க்கிறோம். ஏன்னா இப்போ அரசியல் தலைவர்கள் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கி விடுவோம், உங்களுக்கு அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் அவங்களால பண்ண முடியாது. அப்படிதான் இருக்காங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாம். நவயம் கிளேஷ பீஜானி யதஹ ஸ்யு புருஷர்ஷப புருஷம் தம் விஜானீமோ வாக்கிய பேத விமோகிதாக. மனிதர்கள் மிகச்சிறந்தவரே, சாஸ்திர அனுபவமற்ற தத்துவவாதிகளின் வெவ்வேறு அபிப்பிராயங்களால் நாங்கள் குழப்பமடைந்திருப்பதனால் எங்களுடைய துன்பங்களுக்கு காரணமான கயவனை ஆராய்ந்தறிவது மிகவும் கடினமாக உள்ளது. ஸோ இந்த செஷன் தான் வந்து நம்ம ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டிய செஷன். ஈஸியா சொல்லியிருக்கலாம் இல்லையா, இதோ இந்த கலிபுருஷன் தான் எங்களை அடிச்சது அப்படின்னு ஈஸியா சொல்லியிருக்கலாம் இல்லையா. பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கான், அடிக்கிறத பரீட்சித் மகாராஜனும் பார்க்குறாரு, ஆனால் விசாரிக்கணுங்கிறதுக்காக கேட்குறாரு. தர்ம தேவதை ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்காங்கல்ல, இவன் தான் அடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஸோ இந்த அர்த்தங்கள்லாம் இந்த பதில் பார்த்தோம் அப்படின்னாக்க
எளிதில் ஒருத்தரை வந்து கை நீட்டி குற்றம் சுமத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தவறு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன காரணத்தினால நம்ம துன்பப்படுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால ஒரு கோடு போட்ட மாதிரிலாம் சொல்ல முடியாது. இவர் தான் அப்படிலாம் சொல்லவே முடியாது. பல பல காரணங்கள் இருக்கு. ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வீட்டில் நம்ம சொல்கிறோம், நம்ம சொன்ன பேச்ச குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே நமக்கு கோபம் வருது, போட்டு அடிக்கிறோம், இல்லை திட்டுறோம், பல பிரச்சனைகள் வருது, குடும்பங்கள் பிரியுது, எத்தனையோ பிரச்சனைகள் வருது இல்லையா? எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இவர் தான் காரணம், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரும். இது எல்லா இடத்துலையும் இருக்கு. பெரிய ஆஃபீஸ்லேயும் சரி, எந்த எந்த இடத்துலையும் இதான் இருக்கு. ஆனால் இந்த கான்வர்சேஷனில் பார்த்தோம் அப்படின்னாக்க டைரக்டாக சொல்லியிருக்கலாம். இந்த கலிபுருஷன் தான் அடித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ ரொம்ப அற்புதமான பதில்கள். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாஸ் பொருள் மாதாஜி. திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். உலகில் சாஸ்திர அனுபவமற்ற தத்துவவாதிகள் பலர் உள்ளனர். இவர்கள் செயல் விளைவுகளை பற்றிய தங்களது சொந்த தத்துவங்களை உருவாக்குகின்றனர். முக்கியமாக வெவ்வேறு ஜீவராசிகளுக்கு விளையும் துன்பம் மற்றும் அதன் விளைவு ஆகியவற்றின் காரணத்தை பற்றிய தத்துவங்களை உருவாக்குகின்றனர். பொதுவாக 6 பெரும் தத்துவவாதிகள் உள்ளனர். 1. வைசிக தத்துவத்தின் ஆசிரியரான கணாதர். 2. தர்க்க சாஸ்திரத்தின் ஆசிரியரான கௌதமர். 3. அஷ்டாங்க யோக முறையில் ஆசிரியரான பதஞ்சலி. 4. சாங்கிய தத்துவத்தின் ஆசிரியரான கபிலர். 5. கர்ம மீமாசத்தின் ஆசிரியரான ஜெய்மினி மற்றும் 6. வேதாந்த தரிசனத்தின் ஆசிரியரான வியாசதேவர். தங்களுடைய துன்பங்களுக்கு கலிபுருஷன் தான் காரணம் என்பதை தர்ம தேவதையான எருதும் பூமி தேவியான பசுவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் அவர்கள் பகவானின் பக்தர்கள் என்பதால் அவரது அனுமதியின்றி தங்களுக்கு யாராலும் துன்பம் இழைக்க முடியாதென்பதையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். பத்ம புராணத்திற்கிணங்க தமது தற்போதைய தொல்லைகளுக்கு முன் செய்த பாவங்களே காரணமாகும். ஆனால் தூய பக்தி தொண்டை செய்வதனால் அத்தகைய பாவங்களும் கூட படிப்படியாக தேய்ந்துவிடும். இவ்வாறாக பக்தர்கள் விசமிகளை கண்டாலும் இழைக்கப்பட்ட துன்பங்களுக்காக அவர்களை குற்றஞ்சாட்ட மாட்டார்கள். மறைமுகமான ஒரு காரணத்தினால்தான் இந்த விசமிகள் செயற்படும்படி தூண்டப்படுகின்றனர் என்றே அவர்கள் நினைப்பார்கள். எனவே அவை பகவானால் அளிக்கப்பட்ட சிறிய துன்பங்கள் என்றெண்ணி பக்தர்கள் அவற்றை பொறுத்து கொள்கின்றனர். இல்லையெனில் அவை பெரிய துன்பங்களாக இருந்திருக்க வேண்டியவை ஆகும். பரீட்சித் மகாராஜன் நேரடியான இந்த விசமிக்கு எதிரான குற்றச்சாட்டை பெற விரும்பினார். ஆனால் மேற்கண்ட காரணங்களினால் அதை அழிக்க பசுவும் எருதும் மறுத்துவிட்டன. ஆனால் கற்பனை செய்யும் தத்துவவாதிகள் பகவானின் அனுமதியை அங்கீகரிப்பதில்லை. பின்வரும் பதங்களில் விவரிக்கப்பட இருப்பதை போல் தங்களுக்குரிய சொந்த வழியில் துன்பங்களுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க அவர்கள் முயல்கின்றனர். இத்தகைய கற்பனையாளர்கள் குழப்பமான மனதுடையவர்கள் என்றும் இவர்களால் பரமபுருஷ பகவானை சர்வ காரணங்களுக்கும் காரணமானவராக ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி கூறுகிறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ வேத சாஸ்திரங்களில் இந்த ஷட் தர்ஷனங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 6 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆழமான விஷயம். ஷட் தர்ஷனங்கள் அப்படின்னு சொல்றது. ஷட் தர்ஷனம்னா 6 தர்ஷனங்கள் அப்படின்னு அர்த்தம். வியாசர் என்ன பண்றாரு, வேதங்கள் எல்லாம் பிரிச்சு ஒவ்வொருத்தர் கையில கொடுக்குறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முடிவுக்கு வர்றாங்க. வேதங்களை படிச்சு அவங்களுடைய முடிவுக்கு அவங்கவுங்க வர்றாங்க. ஸோ அதில் 6 விஷயங்கள், 6 கிளைகள் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தாலும் தெரியும். இந்த இந்தியன் மித்தாலஜி அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ மித்தாலஜிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து இது கற்பனை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. வேதங்கள் எதுவும் கற்பனை கிடையாது, பகவானால் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த 6 முடிவுகள் என்ன? 6 முடிவுகள் அப்படின்னா வைசேஷிகா, அதுக்கப்புறம் தர்க்க சாஸ்திரத்துக்கு ஓகே ஞாபகம் ரொம்ப சொல்கிறேன். அடுத்தது வந்து அஷ்டாங்க யோகம், அடுத்து யோகா, சாங்கியா, கர்ம மீமாம்சம், அதுக்கப்புறம் வேதாந்தம். ஸோ இதில் மற்ற 5 முடிவுகளும் நாஸ்திகமானவை. 5 முடிவுகள் நாஸ்திகமானவை. என்னென்ன? வைசேஷிகா, அதுக்கப்புறம் தர்க்க சாஸ்திரம்,
அஷ்டாங்க யோகம், அதுக்கப்புறம் சாங்கிய தத்துவம், மீமாம்சம், இது எல்லாமே வந்து பகவானை நேரடியாக சொல்றது கிடையாது. மேபி கபிலருடைய சாங்கிய தத்துவத்தில் அவர் பகவானை பற்றி சொல்றார். ஆனால் மீமாம்சவாதிகள் இதிலே ரெண்டு இருக்கு, கர்ம மீமாம்சம், உத்தர மீமாம்சம்னு ரெண்டு இருக்கு. ஸோ மீமாம்சவாதிகள் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய செயல்கள் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அதனால கர்ம மீமாம்சம்னு பேர். ஸோ இந்த கர்ம மீமாம்சத்தை நம்மளால ரொம்ப எளிதில் வந்து டிஃபீட் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போ ஒரு கிளாஸில் 40 குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டீச்சர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான் கொடுக்கப்படுது, எல்லாரும் படித்து எக்ஸாம் எழுதுறாங்க, எல்லாருக்கும் ஒரே மார்க் வருமா? ஏன்? அவங்க பண்ணுற செயல் எல்லாம் ஒன்று தானே. ஒரே மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, ஒரே மாதிரி கொஷின் பேப்பர், ஒரே டைமிங் கொடுத்து எழுத சொல்கிறாங்க, பட் வந்து வராது. சரி, அது கூட வந்து அவங்களுடைய முயற்சியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு பையன் ரொம்ப தீவிரமாக ரொம்ப நல்லா படித்து ஃபஸ்ட் கிளாஸாக எழுதுறார். ஆனால் அதனாலேயே அவருக்கு மார்க் கிடைச்சிடுமான்னா கிடையாது. 18வது அத்தியாயத்தில் பகவான் வந்து ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு 5 காரணங்களை சொல்றார். 5 காரணங்கள் இருக்கு ஒரு காரியத்துக்கு அப்படின்னு சொல்றார். அதுல ஒண்ணு என்னன்னா பகவானுடைய அனுமதி. பகவானுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனா இந்த கர்ம மீமாம்சவாதிகள் என்ன சொல்றாங்க, நான் இதை பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. பகவானுடைய கருணை இருந்ததுன்னா, பிரபுபாதா அடிக்கடி ஒரு உதாரணம் கொடுப்பார். நல்ல மருத்துவர், சிறந்த மருந்து எல்லாம் இருந்தும் ஒருத்தர் மரணம் அடையலாம். ஆனா எந்த விதமான மருத்துவ வசதி இல்லாத ஒருத்தர் குணமடையலாம். அது பகவானுடைய கருணை. எல்லாம் இருந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா நான் வந்து அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் என்ன சொன்னாலும் அவர் இருந்து போகலாம். ஆனா ஒருத்தர் சாதாரணமா போய் இங்க ஒரு ஃபார்மசியில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு அவர் வந்து குணமடையலாம். ஸோ ஒரே நோய் இருக்க 2 நோயாளிகள், ஒருத்தர் மரணம் அடையலாம், ஒருத்தர் குணமாகலாம். அது பகவானுடைய கருணை. ஸோ அதனால மீமாம்சத்தை ஏற்றுக்க முடியாது. அதுக்கப்புறம் சாங்கிய தத்துவத்தில் கபிலருடைய சாங்கிய தத்துவம் அப்படின்னா அதில் அந்த 24 மூலக்கூறுகளை ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து இந்த 24 மூலக்கூறுகள் நம்ம இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சாங்கிய தத்துவம். பகவான் தான் இறுதி உண்மை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வைசேஷிகா, இது வந்து அணு கொள்கை. இப்போ இருக்கிற அட்டாமிக் தியரி கிடையாது, இது வந்து வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அணு கொள்கை. கடைசியில் அவங்க முடிவு என்ன அப்படின்னா எல்லாமே அணுவாயிடும், அதுதான் வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் தவறு. அதுக்கப்புறம் தர்க்கசாஸ்திரமும் அப்படித்தான். அந்த கௌதமர் அதோட ஆசிரியர், அவருடைய முடிவுகளும் தவறானது. ஸோ அடுத்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். ஸோ ஒரு பக்தனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கண்ணு முன்னாடியே அந்த கலிபுருஷன் தன்னை அடிச்சா கூட இதுக்கு பின்னாடி பகவான் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கார், பகவானுடைய திட்டம் இல்லாம நான் துன்பப்பட முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல இது கேட்கறதுக்கு. பகவான்னா என்ன பண்ணணும்? கஷ்டமே கொடுக்கக்கூடாது. அவரோட திட்டப்படி நான் கஷ்டப்படுவேன்னா அப்புறம் அவர் எதுக்கு எனக்கு? அப்படி இருக்கும் நம்ம மனநிலை. ஆனா பக்தனுடைய மனநிலை என்ன அப்படின்னா, பகவானோட அனுமதி இல்லாம எனக்கு எதுவுமே நடந்துடாது, அல்டிமேட் அவர் தான், அவருடைய திட்டம் இருக்கிறதுனால தான் எனக்கு இதெல்லாம் நடக்குது. ஆனா பக்தன் என்ன நினைக்கிறாராம், இது வந்து பிரம்மாவோட பிரார்த்தனை. தத்தேனு கம்பாம் சுசமிக்ஷமானோ புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம் ஹிருத்வாக்வபுர்பிர்விததன் நமஸ்தே ஜனயதி ஆசு முக்தி பதே சதாய பாக் அப்படின்னு சொல்றார். ஸோ நான் கிருஷ்ணபக்திக்கு வந்ததுக்கு இந்த ஸ்லோகமும் ஒரு காரணம். தத்தேனு கம்பாம் சுசமிக்ஷமானோ புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம். அற்புதமான பிரார்த்தனை. அனுகம்பாம் அப்படின்னா பகவானுடைய காரணமற்ற கருணை. தத்தே அனுகம்பாம், ரொம்ப பெரிய கருணை பகவான் என் மேல, ரொம்ப கருணையோட இருக்கார். அதனால நான் செய்த பாவங்களுக்கு நான் எவ்வளவோ துன்பப்படணும், பகவான் கருணையோட என்ன பண்ணிட்டார், அதை குறைச்சி கொடுத்துட்டார். அதை ரொம்ப குறைச்சு
எனக்கு எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் எனக்கு கொடுத்துருக்காரு. என்னால் அனுபவிக்க முடியாத அளவுக்குலாம் அவர் கொடுக்கல. தத்தேனு கம்பம், உங்களுடைய காரணமற்ற கருணை, அதனால ரொம்ப குறைச்சிட்டீங்க நான் பட வேண்டிய கஷ்டத்தை. நினைச்சு பாருங்க, இந்த பொருளுரையெல்லாம் நம்ம படிக்கிறோமே, இவ்வளோ தடவை பிறப்பா சொல்றார், ஒரு உயிரை கொல்றது பாவம், உயிரை கொல்றது பாவம், உயிரை கொல்றது பாவம் சொல்றார். நம்ம அசால்ட்டா எத்தனை உயிரை கொண்டு போட்டிருப்போம் நினைச்சு பாருங்க. ஸோ அப்போல்லாம் நம்ம இத்தனை தடவை சாகணும் அப்படின்னா பகவான் அந்த மாதிரி தண்டனைலாம் நம்ம கொடுக்கலையே. தத்தேனு கம்பாம் சுசமிக்ஷமானோ புஞ்சான ஏவாத்ம கிருத்தம் விபாகம். அதனால என்ன பண்ணணுமா, இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது 3 நிலைகள்ல, ஹிருத் வாக் வபு, இந்த 3 நிலைகள்ல இதயபூர்வமா, வாக்கு மூலமா, உடல், இந்த 3த்தினாலையும் நம்மளுடைய மனம், வாக்கு, உடல், இந்த 3த்தினாலையும் பகவான் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா. சும்மா வாயில போய் சொல்லலாம், கிருஷ்ணா என்ன மன்னிச்சிடுங்க, கிருஷ்ணா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதை கூட சொல்றதுக்கு மனசு வராது இல்லையா? யார்ட்டையாவது போய் சொல்லுவோமா, நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிக்கிறோம்னா சொல்லுவோமா? நமக்கெல்லாம் என்ன நினைப்பு? அட்லீஸ்ட் எனக்கு என்ன நினைப்பு, நான் தான் பர்ஃபெக்ட், நான் இது வரைக்கும் எந்த தவறும் செய்ததே கிடையாது, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் தப்பு. இதுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க இந்த கருத்துக்கு? இப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையா? நான் தான் சரியா இருக்கேன், என்னை சுத்தி எல்லாரும் தப்பு. எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்கு? 2 பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய எண்ணம். சாஸ்திரங்கள் இதைத்தான் சொல்லுது. ஸோ நம்ம இப்படித்தான் நினைக்கிறோம், நான் தான் சரி, மற்றவங்க எல்லாரும் தவறுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா அப்படியே உள்டா, நாம தான் தவறு செய்திருக்கோம், நாம தான் தவறு செய்திருக்கோம். கிருஷ்ண பக்தி செய்ய செய்ய நம்ம ஒத்துக்குவோம். தவறு இருந்தா கூட ஒத்துப்போம். அப்பதான் ஒத்துக்கிற மனசே வரும். இல்லைன்னா பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் இல்லையா? நான் தப்பு பண்ணேன், நீ இப்படி சொல்லலாம், நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சின்ன விஷயமே நீங்க பாருங்களேன், நம்ம லைஃப்ல நம்ம பார்க்கலாம். இந்த பேனா இங்க வச்சது யாரு, இங்க வச்சிருந்தது யாரு எடுத்தது அப்படின்னு கேட்டா கூட அதுக்கும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். அந்த தவறு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இது நம்ம லைஃப்லயே பார்க்கலாம். போய் நம்மளே போய் செவுத்துல முட்டிப்போம். ஆனா என்ன சொல்லுவோம்? செவுரு அடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். நான் செவுத்துல முட்டிக்கிட்டேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நடந்து போகும்போது காலில் ஏதாவது நமக்கு பட்டு குத்திருச்சு அப்படின்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம்? கல்லு குத்திருச்சுன்னு சொல்லுவோம். கல்லு தேடி உன் காலில் குத்திச்சா? நீ தானே கல்லு மேலே போய் காலை வச்ச. யார் அது கல்லு உங்க காலை தேடி ஏதோ வரேன், உங்க வீட்டுக்கு வரேன், இப்போ வரேன் அப்படி சொல்லி குத்திச்சா? நம்ம தானே போய் அது மேலே காலை வச்சோம். ஆனால் எப்படி சொல்லுவோம்? கல்லு குத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம எப்பவுமே பர்ஃபெக்ட், நம்ம தப்பே செய்யறது கிடையாது, எல்லாம் செய்யறதெல்லாம் மற்றவங்க தான். நம்ம பேச்சு வழக்கிலே அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கு. யாராவது சொல்லுவோமா, நான் செவுத்துல போய் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? நிலப்படி இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிலப்படி தேடி இடிக்குதோ? நம்மளா தானே போய் இடிச்சுக்கிட்டோம். அதனால இந்த மனநிலை மாறி இதயபூர்வமா ஒத்துக்கிட்டு, ஆமா கிருஷ்ணா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பகவான் மடி போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணணுமா. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுமா? முக்தி பதே சதாய பாக். சதாய பாக் அப்படின்னா பிறப்புரிமை அப்படிங்கிற. எப்படி ஒரு அப்பாவோட சொத்து மகனுக்கு பிறப்புரிமையினால கிடைக்குதோ, அது வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்பா பணக்காரர்னா அந்த வீட்டில் பிறந்தா போதும் இல்லையா, அந்த சொத்தெல்லாம் அவர் கிடைச்சிரும். அந்த மாதிரி முக்தி அப்படிங்கிறது யார் ஒருத்தர் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து பகவான்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு முக்திங்கிறது பிறப்புரிமையா அப்படின்னு பிரம்மா சொல்றார். இந்த அந்த இதுதான் பிரபுபாதர் இங்கே கொடுத்துருக்கார். இது 10வது காண்டத்துல பிரம்ம விமோகன லீலால பிரம்மாவோட பிரார்த்தனை. தமது தற்போதைய தொல்லைகளுக்கு முன் செய்த பாவங்களே காரணமாகும். ஆனால் தூய பக்தி தொண்டை செய்வதனால் அத்தகைய பாவங்களும் கூட படிப்படியாக தேய்ந்துவிடும். அதனால பகவான் நமக்கு கொடுக்கிற துன்பம் அப்படிங்கிறது நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக அப்படின்னு பக்தர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு அனர்த்தம் என்கிட்ட இருக்கு, அந்த அனர்த்தத்தை எடுக்கிறதுக்காக பகவான் எனக்கு இந்த விஷயத்தை கொடுக்குறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தர் நமக்கு ஏதாவது பண்ணா கூட அவங்க பதிலுக்கு அவங்களுக்கு அதே மாதிரியான கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது பக்தர்கள். இதுக்கு பிரபுபாதர் நான் உதாரணம் சொல்றது யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட சொல்றார். ஜீசஸை எல்லாரும் சிலுவையில அடைஞ்சாங்க. ஆனா அவர் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணார் இல்லையா, அவர் ஒரு வைஷ்ணவர் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். அவர் வைஷ்ணவரா இருந்ததுனால மற்றவங்க செய்த அந்த இதை அவர் பெருசுப்படுத்தலை அப்படின்னு.
அதே மாதிரி ஹரிதாஸ் தாக்கூரார எவ்வளோ அடிச்சாங்க. ஆனா அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டார், இவங்கெல்லாம் அறியாம இருக்காங்க, அறியாமையினால இந்த தவறு செய்யறாங்க, நீங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு. ஓகே, இந்த லீலை பேசினா ரொம்ப நேரம் ஆகும். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. சாரி, நான் டைம் இன்னா பார்க்கல. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவள்னால நன்னயம் செய்து விடல் ஆமா, அப்படின்னா இருக்கு. நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோமே. ஓகே, ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் சொல்லுங்க. மாதாஜி, இப்போ வந்து அப்போ ஒருத்தர் தப்பு இவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம எதுவும் சொல்லக்கூடாது இல்லைங்க மாதாஜி? அப்படிதானே? நம்ம அந்த கஷ்டம் வந்து நம்மனால வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க தப்புதான் செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா கூட நம்ம சொல்லக்கூடாது, அப்படிதானே மாதாஜி? அவங்கனாலதான் வந்திருக்கு இதெல்லாம் அப்படியா? ப்ராக்டிஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நடைமுறை வாழ்க்கையில ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், எதிரில் யாராவது வந்து சைக்கிளில் வந்து மோதிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க ராங் ரூட்ல வந்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேல நம்ம வெறுப்பு வச்சுக்க கூடாது. ஓகே. அந்த தவறை நம்ம கண்டிக்கணும். ஆனா அந்த நபரை வெறுக்கக்கூடாது. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இவர்னால தான் அப்படின்னு சொல்லி அதே அந்த வன்மத்தை வளர்த்துக்கிட்டு அவங்க கிட்ட நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படும் போது உதவி செய்யாம இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. அதை நம்ம அதோட விட்டுறணும். அந்த அந்த அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது, பகையை வளர்த்துக்க கூடாது. மாதாஜி, இப்ப அடுத்தடுத்து அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க, அப்பவும் நம்ம அப்படியே இருக்கணுமாங்க மாதாஜி? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஏன்னா இது வாழ்க்கையில இதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது, இதை நடைமுறைப்படுத்திட்டா நம்ம வாழ்க்கை வெற்றி தான். இந்த ஒரு ஸ்லோகத்தை நடைமுறைப்படுத்திட்டோம்னா வெற்றி தான். கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. நம்மளுடைய யார் நமக்கு கடன்பட்டவங்களோ அவங்க தான், இல்லை நம்ம யாருக்கு கடன்பட்டவங்களோ அவங்க தான் நம்மளை சுற்றி இருக்காங்க, வேற யாரும் கிடையாது. அதனால பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். பிரபா சொல்றார், பொறாமை இருக்கிறவங்க தான் கணவன் மனைவியா சேர்றாங்க. எல்லாருக்கும் பொறாமை இருக்கு, எல்லாருக்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கு. அவங்க தான் நம்ம குழந்தைகள், குடும்பம் அப்படிங்கிறதுலாம் யாரு, நாம போன ஜென்மத்துல விட்ட குறை தொட்ட குறை என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன பண்ணியிருக்கோமோ அவங்க தான் நம்ம சுத்தி இருக்காங்க. அதனால அவ்வளவு சுலபம் கிடையாது அதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது. ஆனா என்ன செய்யணும், பகவானை மையமா வச்சு செயல்படும் போது நம்ம இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரலாம். இல்ல மாதாஜி, வெளியில இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருக்கும்போது அப்பவும் அப்படிதான் நம்ம இருக்கணும் ஏங்க மாதாஜி? வெளியில இருக்கிறவங்க அப்படின்னா உங்களோட தொடர்பு இருக்கிறதுனால தானே உங்களுக்கு அவங்க வந்து துன்பம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அமெரிக்கா இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. சோ குடும்பம்னா நான் அப்படி சொல்லல, நம்ம யார் கூட சம்பந்தப்பட்டிருக்கோமோ, நம்ம கூட யார் சம்பந்தப்பட்டாலும் அந்த மாதிரி. பஸ்ல போய் உட்கார்றோம், யார் பக்கத்துல வந்து உட்கார்றாங்கன்னு தெரியுமா நமக்கு? தெரியாது. கொண்டு ஒரு பெரிய மூட்டையை கொண்டு தொடங்கன்னு நம்ம அந்த காலில் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது என்னது, ஒரு பிரச்சனை தானே நமக்கு. அப்போ நம்ம அவர்கிட்ட சொல்லணும், இந்த மூட்டையை கொஞ்சம் நவுத்தி வைங்கப்பா, நான் இந்த காலை வச்சிருக்கேன், என் காலில் வந்து வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்காம, நான் போன ஜென்மத்துல இவர் காலில் இந்த மூட்டையை வச்சதுனால இந்த ஜென்மத்துல இவர் வந்து என் காலில் மூட்டையை வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சும்மா உட்காந்துருக்க சொல்லல. அவர்கிட்ட நம்ம சொல்லணும், இந்த மூட்டையை கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கோங்க, நான் இங்க கால் வச்சிருக்கேங்க, என் காலில் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லணும். ஆனா அதுக்காக அந்த நபரை அப்படின்னு பார்த்துட்டு இறங்குற வரைக்கும் அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ எப்படி வச்ச அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டுறணும். யாரா இருந்தாலும் சரி, நம்ம கூட யாருக்காவது தொடர்பு வருது அப்படின்னாலே அது விட்ட குறை தொட்ட குறை தான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது பெரிய கான்செப்ட். இதை நீங்க வந்து லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு சம்பவத்துல அப்ளை பண்ணி பாருங்க. அப்போ தெரியும் நம்ம மனசு எப்படி எப்படி நம்மளை போட்டு படுத்தி எடுக்குதுன்னு. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாம விட்டுட்டு வந்துட்டியே. நல்ல சந்தர்ப்பம், நல்ல உதாரணம் கொடுத்திருக்கீங்க. நல்ல சந்தர்ப்பம் விட்டுட்டு வந்துட்ட. நானா இருந்தேன் 2ல 1 பார்த்திருக்கேன் அப்படின்னு இறங்கி கோதால இறங்கி என்ன பண்ணக்கூடாது, அடிச்சு நவுத்தக்கூடாது. செய்ய வேண்டிய ஆக்ஷன் எடுக்கணும், கரெக்டா ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா வன்மத்தை வளர்த்துக்க கூடாது. இப்ப பசுவும் எருதும் வந்து எதுவும் சொல்லாம அதனாலதான் நமக்கு ஏற்பட்டதுன்னு பேசாம இருந்தாங்க இல்லையா? அவங்க பேசாம இல்ல, இன்னும் அவங்க பேசிட்டே இருக்காங்க. அவசரப்படாதீங்க, பேசிட்டே இருக்காங்க, ஒரு முடிவுக்கு வருவாங்க, இருங்க. மாதாஜி, திட்டவங்களை வந்து அவங்க ரஜோ குணத்துல இருக்கிறாங்க, அறியாமையில பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு விட்டுறணும்னு சொல்லிட்டு கீதையில சொல்லியிருக்கு மாதாஜி. அப்படிலாம் சொல்லல. மன்னிக்கிறதுங்கிறது அது வந்து சத்துவகுணத்தினுடைய செயல்.
இது பெரிய டாபிக் மாதாஜி. இதெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து கொண்டு வர முடியாது. ஒருத்தரை நான் வந்து மன்னிச்சிட்டேன், ஓகே நீ எனக்கு பண்ணிட்டியா, நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறது சத்துவகுணத்துடைய செயல். ஆனா இதையும் தாண்டினது என்ன அப்படின்னாக்க, நான் செய்த தவறுக்கு தான் நான் துன்பப்படுறேன். நான் எப்படி உன்னை மன்னிக்க முடியும்? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு எனக்கு இப்போ திரும்ப வருது. அப்போ அதை கொண்டு வர நபரை நான் எப்படி மன்னிக்க முடியும்? இல்லையா? அவருக்கு நன்றி சொல்லணும். பரவாயில்லப்பா, உன்னால வந்து என்னுடைய பாவ விளைவுகள் அழிஞ்சு போகுது அப்படின்னு. ஆனா நமக்கு அதெல்லாம் இப்ப உட்கார்ந்து பேசும்போதெல்லாம் இதெல்லாம் வரும். ஆனா நடைமுறை வாழ்க்கையில கண்டிப்பா வராது. மாமியார் மருமகள், அம்மா பையன், அப்பா பிள்ளை, எல்லாத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் இருக்கு. சோ இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னாக்க, கொஞ்சம் கொஞ்சமா ஜபம் பண்ண அவனுக்கு சேஃப்டி இல்லைங்க வந்து வரும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? முடிச்சுக்கலாமா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஹேமலதா மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி, என் பாப்பாக்கு முடியல மாதாஜி. 3 நாளா நைட்டெல்லாம் சுத்தமா தூக்கம் இல்லாம பயங்கரமா விடிய விடிய இருமிக்கிட்டே இருக்கா. பார்க்கவே பாவமா. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க மாதாஜி பாப்பாக்காக. கண்டிப்பா கண்டிப்பா. மருந்தெல்லாம் கொடுத்தீங்களா இல்லையா? மருந்து கொடுத்தேன். எண்ணெய் தேங்காய் எண்ணெயில சூடம் போட்டு அது தடவி கொடுத்தேன். வெத்தலை வாட்டி போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தாலும் கேட்கல மாதாஜி. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போட்டு. ஆமா மாதாஜி. பாப்பா பேர் என்ன? ஸ்ரீஹரிணி மாதாஜி. 4 வயசு. ஸ்ரீஹரிணிக்காக நம்ம எல்லாரும் வந்து ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஒரு சின்ன சந்தேகம். சளிக்கு நம்ம துளசி நல்லதுன்னு சொல்லி நம்ம துளசிய நம்ம வேக போட்டோ இல்ல தட்டியோ குடுக்கறோம், அதெல்லாம் பாவம் இல்லையா மாதாஜி? அது செய்யக்கூடாது மாதாஜி. துளசி எல்லாம் செய்யக்கூடாது. நம்ம அதுக்கு பதிலாக நீங்க ஓம இலை கொடுக்கலாம், வெத்தலை சாறு கொடுக்கலாம், இல்லைன்னா காஞ்ச திராட்சையை ஊற போட்டு அந்த தண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். இல்ல சாதம் வேக வைக்கும் போது அந்த கொதி கஞ்சியில கொஞ்சம் பனங்கள் கட்டு போட்டு கொடுக்கலாம். சோ அது மாதிரிலாம் பண்ணலாமே தவிர இது துளசியை வந்து வேக வைக்க கூடாது மாதாஜி. சூடெல்லாம் பண்ணக்கூடாது துளசியை. மாதாஜி இருந்துச்சு தட்டையில, துளசி மாதா தட்டையில கொஞ்சம் இது பண்ணல. அது செய்யக்கூடாது மாதாஜி. மாதாஜி, என்னோட பையனுக்கு நாளைக்கு காது ஆபரேஷன் பண்றாங்க மாதாஜி. கொஞ்சம் வேண்டிக்கோங்க மாதாஜி. அந்த உடம்பு சரியில்லாமன்னு சொன்னேன் இல்லைங்க மாதாஜி. சுந்தரராஜன் மாதாஜி. ஓகே, சுந்தரராஜன் பிரபுக்காக நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவோம். அவர் வந்து நல்ல கிருஷ்ண பக்தியிலையும் முன்னேறணும்னு பிரார்த்தனை பண்ணி சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஜெய் பிரபுபா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்று கொடுத்துருவோமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. पंचाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपाद की जय.